செஸ்ஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்களா? பிளேயர் ஒவ்வொரு வாட்டியும் பீஸை மூவ் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அதை தட்டுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து செஸ்ஸுக்கான டைமர், செஸ் கிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிளேயரும் வந்து ஒரு பீஸை மூவ் பண்ணுறதுக்கு 3லேருந்து 5 நிமிஷம் டைமிங் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து அதை யோசித்து அந்த பீஸை மூவ் பண்ணுறதுக்காக. ஸோ நான் பீஸை மூவ் பண்ணிட்டேன்னா நான் அதை ப்ரெஸ் பண்ணுறப்ப ஆப்போனண்ட் பிளேயருக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மறுபடியும் அவர் அந்த டயத்துக்குள்ளே வந்து அந்த பீஸை மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளோட டைமரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த பிளேயர் வந்து ஒரு பீஸை மூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாக்கில் வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. இதில் எப்படி செக்மேட்டுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கோ, அதே போல் ஸ்டேல்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. செக்மேட்டுனா நான் டேரெக்டாக வந்து கிங்குக்கு எகெயின்ஸ்டாக ஒரு பீஸை வச்சு நான் செக் வச்சுருவேன், அதோட அந்த மேட்ச் வந்து முடிஞ்சிடும். அதுதான் செக்மேட் அப்படிம்பாங்க. பட் ஸ்டேல்மேட் அப்படின்னா இப்போ நான் ஒரு பீஸை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ கிங்குக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. பட் ஆப்போனண்ட் பிளேயர் இப்போ கிங்கை மூவ் பண்ணணும்ல, ஸோ இப்போ அவங்க மூவ் பண்ணுற இடம் எல்லாமே செக்காக இருக்குது, என்னால் மூவ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்டேல்மேட். ஆக்சுவலாக ஸ்டேல்மேட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா டிஃபெண்டிங் பிளேயர் அஃபெண்டிங் பிளேயர் 2 பேருமே வந்து வின்னிங் பண்ண முடியாது, மேட்ச் வந்து அதோட ட்ராவ் ஆயிரும். இந்த செக்மேட்டோட ஆக்சுவலான மீனிங் என்னன்னா, த கிங் இஸ் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் செஸ்ஸில் வந்து எந்த பீஸை வேணாலும் வெட்டி இப்படி வெளியில் வச்சிடலாம், ஈவன் நீங்கள் குயினை கூட வெட்டி வெளியில் வச்சிடலாம். பட் வந்து கிங்கை வந்து வெட்ட முடியாது. கிங்குக்கு வந்து செக்மேட் வச்சுட்டிங்கன்னா அதோட அந்த மேட்ச் முடிஞ்சிடும். மறுபடியும் எகைன் நீங்கள் மறுபடியும் பீசஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி புது ஆட்டம் தான் விளாட முடியும். கிங்கை நீங்கள் வெட்டி வெளியில் எடுத்து வைக்க முடியாது. இது மாதிரி செஸ்ஸில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் செஸ் விளையாடுறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மள மாதிரி காமன் ஆடியன்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த செஸ் வந்து எப்படி ஆரிஜின் ஆனிச்சு அண்ட் அது எப்படி இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிங்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மோஸ்ட் பவர்ஃபுல்லான பர்சன்னா கிங் தான். பட் செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிங்குக்கு பதிலாக குயின் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸாக இருப்பாங்க. அந்த குயின் வந்து எப்படி அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆனாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்னோடய மெயின் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே ஒரு ப்ளே பட்டன் தெரியும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் இதை வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா பயோவில் என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள்.